Hello everyone, my name is Praveen Albert. My D number is 23 UCS 149. I am going to explain the sum simplex method. இப்போ நம்ம வந்து simplex method வந்து கொஸ்டினை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். யூஸ் simplex method to solve the following LPP. LPPனா linear programming problem. Maximize z equal to 4x1 plus 10x2. இது வந்து objective function. அப்புறம் 2x1 x2 plus x2 less than or equal to 50. அப்புறம் 2x1 plus 5x2 less than or equal to 100. 2x1 plus 3x2 less than or equal to 90. இது மூணுமே வந்து subject to the constraint. அப்புறம் இது வந்து நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன். இப்போ வந்து நம்ம இந்த சம்மை வந்து சால்வ் பண்ணுவோம். இப்போ வந்து இந்த வேல்யூஸ்லாம் வந்து இன்இக்வாலிட்டியாக இருக்குது. இது நம்ம வந்து ஈக்குவாலிட்டியாக மாற்றணும். 2x1 plus x2 plus s1 equal to 50. 2x1 plus 5x2 plus s2 equal to 100. 2x1 plus 3x2 plus s3 equal to 90. இங்கே பார்த்தீங்கன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்குது. இதுக்கு பதிலாக நம்ம வந்து ஸ்லாக் வேரியபிள் யூஸ் பண்ணணும். இது வந்து நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன். இது வந்து நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்மில் வந்து நம்ம இதை மாற்றணும். இது 2 2 1 1 0 0 2 5 0 1 0 2 3 0 0 1. அப்புறம் இது வந்து வேரியபிள்ஸ் x1 x2 s1 s2 s3. இது வந்து அதோட வேல்யூஸ். ஹாய், என் பேர் ரோஷன். என் டி நம்பர் வந்து 23 UCS 144. நான் வந்து சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் சொல்லித்தர போகிறேன். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனுக்கு வந்து ஃபஸ்ட்டு காஸ்ட் ஆஃப் த பேசிக் வேரியபிள் எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு பிவி பேசிக் வேரியபிள்ஸ் வந்து எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு டிசிஷன் வேரியபிள்ஸ் வேணும். நெக்ஸ்ட்டு ஸ்லாக் வேரியபிள்ஸ் வேணும். இப்போது இது பிவியில் வந்து நம்ம ஸ்லாக் வேரியபிள் எழுதுவோம். ஸ்லாக் வேரியபிள் வந்து s1 s2 s3 இங்கே எழுதியிருக்கிற மாதிரி. நெக்ஸ்ட்டு இந்த சிஜே வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்கிற மேக்ஸிமமோட அந்த 4 10 நெக்ஸ்ட்டு ஸ்லாக் வேரியபிள்ஸோட அந்த வேல்யூ எடுத்து எழுதுகிறோம். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு x1க்கு 4, x2க்கு 10, s1க்கு நமக்கு 0 வேல்யூ எடுத்துக்குவோம். நெக்ஸ்ட் s2க்கு 0, s3க்கும் 0 வேல்யூ எடுத்துக்குவோம். இங்கே இருக்கிற வேல்யூ அப்படியே இங்கேயும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு x1ஓட வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்க 2 1 1 0 0, அதே மாதிரி 2 1 1 0 0. நெக்ஸ்ட் அதே மாதிரி s2க்கும் 2 5 0 1 0, 2 5 0 1 0. நெக்ஸ்ட்டு 2 3 0 0 1 இங்கே கொடுத்துருக்க மாதிரி இங்கே போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து கன்க்ளூஷன் எழுதணும், சொல்யூஷன். அதோட வேல்யூ வந்து இங்கே எழுதியிருக்கிற மாதிரி 50 100 90 அதோட வேல்யூ இங்கே எடுத்து எழுதிக்கணும். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஜட்ஜை கண்டுபிடிக்க போகிறோம். ஜட்ஜை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த x1ஐயும் இந்த சிபியையும் இந்த ரெண்டு வேல்யூ மல்டிப்ளை பண்ணி இந்த ரெண்டு வேல்யூ மல்டிப்ளை பண்ணி இந்த ரெண்டு வேல்யூ மல்டிப்ளை பண்ணி வர்ற ஆன்சரை ஆட் பண்ணி நம்ம இங்கே போடணும். ஸோ 2 × 0 0, 2 × 0 0, 2 × 0 0 எல்லா 0 ஆட் பண்ணும்போது 0 வந்துடும். ஸோ 0 வேல்யூ போடுறோம். அதே மாதிரி இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே ஆன்சர் எழுதியிருக்கோம். இங்கே எல்லாமே 0வாக இருக்கனால எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 0 வந்துடும். அதனால் இங்கே 0 எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம வந்து ZJ மைனஸ் ZJ கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு Z மைனஸ் CJ பண்ணணும். ஸோ 0 மைனஸ் 4, ஸோ மைனஸ் 4 வரும். நெக்ஸ்ட்டு 0 மைனஸ் 10 மைனஸ் 10 வரும். 0 மைனஸ் 0 0, 0 மைனஸ் 0 0, 0 மைனஸ் 0 0. இப்போ வந்து நம்ம பைவோட் எலிமெண்ட் கண்டுபிடிக்கிறோம். பைவோட் எலிமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ZJல இருக்கிற ஹையஸ்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதில் மோஸ்ட் லோவஸ்ட் கண்டுபிடிக்கணும். மோஸ்ட் லோவஸ்ட் வந்து இதில் 10, இதில் 20. ஸோ இந்த ரோவையும் இந்த காலமையும் மார்க் பண்ணி அதில் சென்டர் இருக்க தான் பைவோட் எலிமெண்ட். நெக்ஸ்ட் நம்ம பைவோட் எலிமெண்ட் கண்டுபிடிச்சாச்சு. Hello, my name is Edwin Gerald. My D number is 23 UCS 140. I am going to continue the iteration. Pivot element 5, new row
நியூ ரோ இப்போ கண்டுபிடிக்கணும். அதுக்கு நியூ ரோ ஈக்குவல் டு ஃபார்முலா வந்து ஓல்டு ரோ டிவைடட் பை பிவட் எலமெண்ட்டு. ஓல்டு ரோ வந்துட்டு 2 5 0 1 0 1 0 0 டிவைடட் பை பிவட் எலமெண்ட் வந்து 5. இதை நம்ம டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் 2/5. அதை டிவைட் பண்ணும்போது 5/5 0/5 1/5 0/5 100/5. இதை நம்ம டிவைட் பண்ணோம்னா 2/5 1 0 1/5 0 20. இதுதான் நம்மளோட நியூ ரோ. இப்போ நம்ம அந்த ஐட்ரேஷன் டேபிளில் போகணும். இங்கே சிபி காஸ்ட் ஆஃப் வேரியபிள், சிஜே basic variable, x1 x2 s1 s2 s3. இங்கே ரிசல்ட் cj வேல்யூ 4 10 0 0 0. ஃபஸ்ட்டு இங்கே பேசிக் வேரியபிள் என்னென்னா s1 x2 s3. ஏன்னா s2 வெளியே போயிடுச்சு, x2 வந்து என்ட்ரிங் வேரியபிள். நியூ x2ஓட நியூ காலம் வந்து 2/5 1 0 1/5 1/5 அப்புறம் 0. ரிசல்ட் வந்து 20. இப்போ வந்து நம்ம s1ஓட நியூ ரோ கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா வந்துட்டு s1 ஈக்குவல் டு ஓல்டு ரோ minus coefficient of xi அதுக்கப்புறம் வந்துட்டு இது நியூ ரோ. s1ஓட ஓல்டு ரோ 8/5 0 1 minus 1/5. ஓல்டு s1ஓட ஓல்டு ரோ வந்துட்டு 2 1 1 0 0 50. அதோட கோஎஃபிஷியன்ட் வந்துட்டு 1 மைனஸ் அதோட கோஎஃபிஷியன்ட் 1. நியூ ரோ வந்துட்டு 2/5 1 0 1/5 0 20. இப்போ அந்த 1 வச்சு உள்ள எல்லாத்தோட மல்டிப்ளை பண்ணோம். 2 1 1 0 0 5 0. இதை மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு அதே ஆன்சர் தான் 2/5 1 0 1/5 0 20. இப்போ இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணோம். நம்மளுக்கு மைனஸ் பண்ணோம்னா ஆன்சர் வந்து 8/5 0 1 minus 1/5 0 3 0 இது கிடைக்கும். இதே மாதிரி தான் நம்ம இது s1ஓட ரோ நியூ ரோ. s1 வந்துட்டு 8/5 0 1 minus 1/5 0 30. இப்போ வந்துட்டு இதுக்கு காஸ்ட் ஆஃப் வேரியபிளோட எழுதணும். s1ஓட காஸ்ட் ஆஃப் வேரியபிள் 0, x2க்கு வந்துட்டு 10, s3க்கு வந்து 0. சரி, s1 கண்டுபிடிச்ச மாதிரி தான் s3க்கும் அதே மாதிரி. s3க்கு வேல்யூ வந்து 4/5 0 0 minus 3/5 1 3 30. s3க்கு 4/5 0 0 minus 3/5 1 30. இதான் நம்மளோட நியூ ரோ.
இனி சிஜே வேல்யூ இஜட்ஜே வேல்யூ வந்து ஜோஷி சொல்லுவோம். ஹாய், ஐ ஆம் ஜோஷித். என் டி நம்பர் வந்து 23 UCS 123. இப்போது நம்ம வந்து இசட்ஜே வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இசட்ஜே வேல்யூ போட போகிறோம். இசட்ஜே வேல்யூ வந்து சிபி இன்ட்டு எக்ஸ்ஐ. இப்போ நம்ம இதை வந்து மல்டிப்ளை பண்ணி சம் பண்ணும்போது ஃபஸ்ட் ஆன்சர் வந்து 4 வருது, செகண்ட் 10, அடுத்து 0, அடுத்து 2, அடுத்து திரும்பவும் 0 வருது. இதை நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா இசட்ஜே மைனஸ் சிஜே வேல்யூ கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறது இசட்ஜே மைனஸ் சிஜே. இப்போது 4 மைனஸ் 4 இந்த 0 வருது. அப்புறமா 10 மைனஸ் 10 இதுக்கும் 0 வருது. அப்புறமா 0 மைனஸ் 0 இது 0 வருது. 2 மைனஸ் 0 இது 2 தான் வரும். அது 0 மைனஸ் 0 திரும்பவும் 0. இப்போ நமக்கு இங்கே வந்துட்டு இசட்ஜே மைனஸ் சிஜே வேல்யூஸ் வந்து எல்லாமே பாசிட்டிவில் வந்துட்டு, இப்போது நம்ம இதில் வந்து உள்ளதே லோவஸ்ட் வேல்யூவாக பார்த்து எடுக்க போகிறோம். இதில் வந்து நம்ம 0வை அவாய்ட் பண்ணிடலாம். அப்போ லோவஸ்ட் வேல்யூவாக 2 இருக்குது. இந்த 2வை வந்து செலக்ட் பண்ணுறோம். அப்புறமா இந்த வேல்யூஸை வந்து இது கூட சப்ஸ்டியூட் அதாவது மல்டிப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். அப்போ வந்துட்டு நமக்கு வந்து இப்போ இங்கே மைனஸ் ஆல்ரெடி இருக்கிறனால இந்த வேல்யூ மைனஸாக தான் வரும் கண்டிப்பாக. இந்த இது வந்து ப்ளஸ்ஸாக வந்துடும், இது வந்து மைனஸாக வரும். நம்ம வந்துட்டு இதில் வந்து மைனஸ் வேல்யூ அவாய்ட் பண்ணணும். அதனால் நமக்கு இப்போ வேல்யூ வந்து 20 தான் கரெக்டாக வரும். ஸோ அதனால் சின்ஸ் ஆல் இசட்ஜே மைனஸ் சிஜே is greater than 0, the optimal solution வந்து x1 வேல்யூ 0 வந்துடும். ஏன்னா x1 வேல்யூ இதில் இல்லை. x2 வேல்யூ as per நம்ம இங்கே பார்த்த மாதிரி 20 வரும். equal to 20. இப்போ நமக்கு x1 அண்ட் x2 வேல்யூ கிடச்சிருச்சு. இதை வந்துட்டு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனான மேக்ஸிமைஸ் z is equal to 4x1 plus 10x2 இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது 4 into 0 வருது, ப்ளஸ் x2 வரும், 10 into 20. இப்போ நம்ம வேல்யூ வந்து 200 வருது. அப்புறம் நம்ம மேக்ஸிமைஸ் இசட்டோட வேல்யூ என்னன்னா 200.